மயிலாடுதுறை நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற வண்டிகார தெரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் 44ஆம் ஆண்டு பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி காவிரி துலாக்கட்டத்திலிருந்து சக்தி கரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தும் மஞ்சள் உடை உடுத்திய ஏராளமான சமையல் கலைஞர்கள் பால்குடம் எடுத்தும் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலின் யானை அபயாம்பிகை முன்னே செல்ல மேளதாளங்கள் ஒலிக்க நூற்றுக்கணக்கான பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். இதில் சில பக்தர்கள் வீதியிலேயே அருள் வந்து ஆடியது காண்போரை மெய்சிலிர்க்க செய்தது. தொடர்ந்து பால்குடமானது கோவிலை வந்தடைந்தது. அங்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கஞ்சி வார்த்தல் மற்றும் நேற்று மாலை அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும் பக்தர்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்குதல் மற்றும் நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சக்தி பீட ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நாவல் பழ நிற பட்டுடுத்தி திரு ஆபரணங்கள் மல்லிகைப்பூ சம்மங்கி பூ மாலைகள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மேள தாளங்கள் முழங்க உபயதாரர்கள் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து இழுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் என பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நக்கலக்கரடு மலையில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த சப்த கன்னிமார்கள் மற்றும் சிவன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளியன்று விமர்சையாக விழா நடைபெறுவது வழக்கம். நேற்று ஆடி வெள்ளியன்று சப்த கன்னிமார்கள் மற்றும் சிவனுக்கு துணியால் திரை கட்டி பால் பன்னீர் சந்தனம் விபூதி இளநீர் நெய் தேன் உள்ளிட்ட 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் கைகளில் காப்பு கட்டி விரதம் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவாசகம் மற்றும் அம்மன் பாடல்களை மனமுருக பாடி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த மகோத்சவ விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 30/6/2025 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. மேலும் முதல் நாளிலிருந்து மகாபாரத சொற்பொழிவு தெருக்கூத்து நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஜலக்கிரடை திரௌபதி அம்மன் திருமணம் அர்ஜுனன் தபசு வீராட பருவம் ஆகிய முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் நேற்று காலை அரவான் பலி மற்றும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்ச பாண்டவர்களுடனான குருஷேத்திர போரில் தன் சகோதரர்கள் 99 பேரையும் இழந்த துரியோதனன் நேற்று காலை தானே களத்தில் இறங்கி போரிட்டார். நீண்ட யுத்தத்திற்கு பின்பு பீமசேனன் துரியோதனனை கொன்றார். கௌரவர்கள் சபையில் துரியோதனனால் அவமானப்படுத்தப்பட்ட திரௌபதி அம்மன் துரியோதனன் குருதியை எடுத்து தன் கூந்தலில் தடவி சபதத்தை நிறைவேற்றினார். அதே நேரம் தன் மூத்த மகனை இழந்த காந்தாரி போர்க்களத்தில் இருந்தவர்களை ஆவேசமாக அடித்து விரட்டினார். புத்திர சோகத்தில் அழுது புலம்பினார். தெருக்கூத்து கலைஞர்கள் நடத்தினர். தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் ரெட்டனை குளக்கரை சென்று பூக்கரகம் ஜோடித்து விரதமிருந்த பக்தர்களுடன் ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து சக்தி கரகம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தீமிதி திடலை வந்தடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மடிசாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் சக்தி கரகம் முதலில் தீக்குண்டத்தில் இறங்க தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர். தொடர்ந்து விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ரெட்டனை சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இந்திரா நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 33ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு முல்லைப்பாரி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் மூலவர் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவின் ஒரு நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் முத்துமாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் கோவில் முன்பு கும்மி பாடல்கள் பாடி வழிபாடு செய்தனர். பின்னர் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். அம்மன் கரகத்தை கோவில் பூசாரி எடுத்து முன் செல்ல மங்கள வாத்தியங்களுடன் முளைப்பாரி ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகர் தெப்பக்குளத்தில் கரைத்தனர். இவ்விழாவில் கோவில் நிர்வாகிகள் சிங்கமுத்து மதியழகன் உள்ளிட்ட விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் கீழத்தெரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தீமிதி உற்சவம் வெள்ளிக்கிழமை நேற்றிரவு காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று கொடியேற்றத்தின் போது பெண்கள் சாமி வந்து ஆடினார்கள். அவ்விடமே ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. இந்த கீழத்தெரு மாரியம்மன் கோவில் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அடுத்ததாக புகழ்பெற்ற கோவிலாகும். இக்கோவில் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மற்றும் ஜூலை 22ஆம் தேதி தெருவடச்சான் உற்சவமும், 27ஆம் தேதி தேர் திருவிழாவும், 28ஆம் தேதி தீமிதி உற்சவமும் நடைபெறுகின்றன. ஜூலை 29ஆம் தேதி விடையாற்றி உற்சவமும், 30ஆம் தேதி மஞ்சள் நீர் விளையாட்டும், அன்றிரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவைச் சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள். தீமிதி திருவிழா அன்று சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். செடல் குத்துவது, பாடை கட்டி இழுப்பது, அங்க பிரதர்ஷனம் என பல இடங்களில் அன்னதானங்கள் மிகவும் விமர்சையாக நடைபெறும் இந்த தீமிதி திருவிழா. நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஆடி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி என 18 வகையான வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும், பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு 108 நாமாவளி வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும், பின்னர் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. பின்னர் சனி பகவான் படம் வைத்து தேர் திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை அருகே குச்சானூரில் மிகவும் பழமை வாய்ந்த சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலானது திருநள்ளாறு சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு பின் குச்சானூர் சனீஸ்வரன் திருக்கோவில் திகழ்கிறது. சனி பகவான் சுயம்புவாக உருவாகிய இடமாகவும் கருதப்படுகிறது. மேலும் இந்த திருக்கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் அதிகளவு பக்தர்கள் வருகை புரிந்து முல்லை பெரியாறு ஆற்றில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் ஆடி மாதத்தின் முதல் சனிக்கிழமையினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து முல்லை பெரியாறு ஆற்றில் நீராடி சனீஸ்வரன் பகவானை தரிசனம் செய்தனர். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை சார்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆடி மாத வெள்ளிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் மற்றும் ராகுகால கோவில் என்று அழைக்கப்படும் கீழவாசல் வடபத்திர காளியம்மன் கோவில் ஆகிய கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதையடுத்து இன்று ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு வடபத்திர காளியம்மன் கோவிலில் சுவாமிக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.